ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடி பிஎம்சி முக்கியம்னு சொல்லி எல்லாரும் சொல்றத கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி என்ன பிஎம்சி முக்கியம்? உங்க பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும் போது ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட், அதாவது ஒரு பிஎம்சியை இன்வால்வ் பண்றதுனால உங்களுக்கு கிடைக்கிற 10 பெனிஃபிட்ஸை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். வணக்கம், என்னோட பேர் மதனஸ்ரீ. நான் ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர். ஒரு பிஎம்சி உங்க ப்ராஜெக்ட்ல இன்வால்வ் பண்றதுனால ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கிடைக்க போற பெனிஃபிட் காஸ்ட் சேவிங்ஸ். உங்க வெண்டார்ஸோட நெகோஷியேட் பண்றதுல இருந்து, உங்களோட ரிசோர்சஸ் அலோகேட் பண்ணி வேஸ்ட்டை ரெடியூஸ் பண்றதுல இருந்து, முக்கியமா உங்களோட ஸ்பெண்டிங்ஸை கண்ட்ரோல்டா கொண்டு போக வேண்டியது ஒரு பிஎம்சியோட ரெஸ்பான்சிபிலிட்டி. செகண்ட், பட்ஜெட் மேனேஜ்மெண்ட். உங்க ப்ராஜெக்டோட பட்ஜெட்டை ப்ரிப்பேர் பண்றது, அந்த எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் கம்ப்ளீட்டா ட்ராக் பண்றது, அதே மாதிரி உங்களோட பட்ஜெட்குள்ளார உங்களோட ப்ராஜெக்டை கொண்டு வர்றது. ஒருவேளை ப்ராஜெக்டோட பட்ஜெட்ல இருந்து மீறி போகுது அப்படின்னா அதை முன்னாடியே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றதுல இருந்து அதை மேனேஜ் பண்றது வரைக்கும் உங்க பிஎம்சி பார்த்துப்பாங்க. தேர்ட், டைம்லி கம்ப்ளீஷன். கன்ஸ்ட்ரக்ஷன்ல டைம் இஸ் ஈக்குவல் டு மணி. நீங்க பிளான் பண்ண டைம் ஃப்ரேமுக்குள்ளார உங்களோட கன்ஸ்ட்ரக்ஷனை முடிச்சீங்கன்னா தான் நீங்க பிளான் பண்ண பட்ஜெட்ல உங்க கன்ஸ்ட்ரக்ஷன் முடியும். அதுக்கு ப்ராசஸும் கோஆர்டினேஷன் பிட்வீன் வெண்டார்ஸும் ரொம்ப முக்கியம். இதுக்கான டைம் லைன்ஸையும் மைல் ஸ்டோன்ஸையும் உங்க பிஎம்சி உங்களுக்கு ஃப்ரேம் பண்ணி தருவாங்க. ஃபோர்த், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நம்ம காலம் கான்கிரீட்டிங் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொரு 20 to 25 டேஸ்ல நம்ம ரூஃப் கான்கிரீட்டிங்க்கு போயிடுவோம். அந்த கான்கிரீட்டிங் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு செக்லிஸ்ட் ஒன்று போட்டு அதுல என்னென்ன மெட்டீரியல்ஸை குவாலிட்டி செக் பண்ணணும், என்னென்ன மெஷினரிஸ் அவைலபிலிட்டியை செக் பண்ணணும், அதே மாதிரி என்னென்ன ரிஸ்க் வரலாம்ன்றதை அனாலிசிஸ் பண்ணி முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி உங்களோட பிஎம்சி ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் உங்களோட பிஎம்சி ஒரு செக்லிஸ்ட் வச்சிருப்பாங்க. ஃபிஃப்த், குவாலிட்டி அஷ்யூரன்ஸ். குவாலிட்டியில 3 முக்கியமான விஷயத்தை என்ஷூர் பண்ணணும். ஃபர்ஸ்ட், மெட்டீரியலோட குவாலிட்டி. செகண்ட், ஒர்க்மேன்ஷிப். அண்ட் ஃபைனல் எண்ட் ரிசல்ட். இது மூணுத்தையும் உங்களோட பிஎம்சி என்ஷூர் பண்ணிப்பாங்க. சிக்ஸ்த், சூப்பர்விஷன். பிஎம்சி உங்களுக்கும் வெண்டார்ஸ்க்கும் நடுவில் இருக்கிறதுனால இந்த கம்ப்ளீட் சூப்பர்விஷன் ப்ராசஸ் அன்பயஸ்டாகவும் ஹை ஸ்டாண்டர்டாகவும் இருக்கும். செவன்த், மேனேஜ்மெண்ட். உங்க ப்ராஜெக்ட்ல இன்வால்வ் ஆகியிருக்கிற வெண்டார்ஸோட ப்ராசஸ் கோஆர்டினேஷன்ல இருந்து இன்கேஸ் நீங்க லோன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதோட டாக்குமெண்டேஷனை மெயின்டைன் பண்றது வரைக்கும் உங்களோட பிஎம்சி மேனேஜ் பண்ணிப்பாங்க. எய்த், ப்ராஜெக்ட் ஹேண்ட் ஓவர். உங்க ட்ரீம் பில்டிங்கை நீங்க சொன்ன ஸ்பெசிஃபிகேஷன்ல, நீங்க சொன்ன டைம் லைன்ல, நீங்க சொன்ன பட்ஜெட்ல வித் ஆல் பேப்பர் ஒர்க்ஸோட உங்க பிஎம்சி உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. இது வரைக்கும் சொன்னது எல்லாமே ப்ராசஸ். இது எல்லாமே கோஆர்டினேஷனோட நடக்கணும் அப்படின்னா ரொம்ப முக்கியமானது 9th, கம்யூனிகேஷன். உங்களோட சிங்கிள் பாயிண்ட் கம்யூனிகேட்டரா உங்களோட பிஎம்சி ஆக்ட் பண்றதுனால உங்க கம்ப்ளீட் ப்ராஜெக்ட்ல இருக்கிற கேஓஸையும் கன்ஃபியூஷனையும் அவாய்ட் பண்ணிடுவாங்க. நான் சொல்ல போற 10th பாயிண்ட்டுக்கு வேல்யூவே டிஃபைன் பண்ண முடியாது. அதான் கிளைண்டோட ஸ்ட்ரெஸ். ஒரு ப்ராப்பரான பிஎம்சியை ஹையர் பண்றதுனால அந்த கிளைண்ட்டு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து எண்டிங் டே வரைக்கும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்க முடியும். நீங்க பிளான் பண்ணிட்டு இருக்க கன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா முடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா என்ன ரீச் அவுட் பண்ணுங்க.